இப்போலாம் இந்த ஓசிடின்ற வார்த்தையை நிறைய கேட்குறோம். ஒருத்தன் ஒரு புக்ஸ் எல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் ஓசிடின்னு தான் சொல்கிறோம். இல்லை ஒரு பெட்டை பர்ஃபெக்டாக வச்சாலும் ஓசிடின்னு தான் சொல்கிறோம். டோர் லாக் பண்ணிட்டு வந்தாலும் ஓசிடின்னு தான் சொல்கிறோம். டே டு டே லைஃப்பில் ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருந்தாலே அதை ஓசிடி அப்படின்னு தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறவங்க தனக்கு தானே ஓசிடி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேலை இருக்குமோ, நான் ஓசிடி, எனக்கு ஓசிடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த ஓசிடி அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஓசிடி அப்படின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு அர்த்தம். உங்கள் மைண்டில் அன்வான்டான தாட்ஸ், அப்சஷன்ஸ் எல்லாமே வரும். அதனால் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக நிறைய விஷயத்தை மறுபடியும் பண்ணுவாங்க. கம்பல்ஷன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷே ஒரு 20 வாட்டி பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே எங்கேயாச்சும் கிளம்புறாங்க அப்படின்னா டோர் லாக் ஆயிருக்கான்னு ஒரு 15 வாட்டி திருப்பி செக் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நடக்கிறது கூட ஒரு சர்டைன் பேட்டர்னில் தான் அவங்க நடப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது, இது ஒரு பிரெயின் கண்டிஷன். இது ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய காசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஜெனட்டிக்ஸ். உங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி யாருக்காவது ஓசிடி இருந்தால் கூட உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் அதிகமே இருக்குது. செகண்ட், பிரெயின் வயரிங். பிரெயினில் இருக்கிற செரட்டனின் மாதிரி சில கெமிக்கல்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலைனா கூட இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட், ட்ராமா இல்லைனா ஸ்ட்ரெஸ். டிவோர்ஸ், பிரேக்கப், அப்யூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பாஸ்டில் நடந்திருந்தா அது கூட ஓசிடியை ட்ரிகர் பண்ணலாம். ஓசிடியை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இதை பற்றியான புரிதலே கிடையாது. நிறைய பேர் எனக்கு ஓசிடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே ஆக்சுவலி ஓசிடி கிடையாது. அவங்கலாம் ஜஸ்ட் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். இதில் ஃபர்ஸ்ட் மித் என்னென்னா, எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஓசிடி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இது ஒரு நார்மல் நீட்னஸ் கிடையாது. இது வந்துட்டு உங்கள் டெய்லி லைஃபே அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் மித் என்னென்னா, க்ளீனாக வச்சுக்கிறவங்களுக்கு தான் ஓசிடி இருக்குது, கிளென்லினஸும் ஓசிடியும் தான் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கிளென்லினஸ்க்கும் ஓசிடிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓசிடி நம்பர்ஸை பற்றியானதாக இருக்கலாம், இல்லைனா ஒருத்தரை கொன்றுவோமோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒன்று சொன்னதை பற்றி இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உள்ளடக்குனது தான் ஓசிடி. மித் நம்பர் 3, ஓசிடி இருக்கிறவங்களாம் ஜஸ்ட் ஓவர் திங்க் தான் பண்ணுறாங்க, இது எதுவும் இல்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஓசிடி அப்படின்றது ஒரு சாய்ஸ் கிடையாது. அவங்க பிரெயின் லூப் மோடில் ஸ்டக் ஆகிருக்கும். ஓசிடி இருக்கிறவங்க சில ஃபன்னியாக தெரிகிற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியே போகிறாங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு 10 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் போய் திருப்பி ரீசெக் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு ஜெர்ம்ஸ் வந்துருமோன்ற இதுலேயே ஒரு 20 வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணாங்கன்னா 3 வாட்டி 4 வாட்டின்னு அதை ஃப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஆனால் ரியலான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு தான் தெரியும். இது அவங்க வில்ஃபுல்லாக பண்ணுறது கிடையாது, அவங்களோட பிரெயின் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுது. இதை முழுசாக ப்ரிவெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது, ஆனால் டயக்னாஸ் பண்ண உடனே ஏர்லியாக தெரப்பி எடுத்தால் சஃபரிங் கம்மியாக இருக்கும். ஓசிடின்றது மோஸ்ட்டாக இந்த டீனேஜ்லேருந்து அடல்ட்ஹுட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் சில டைம் கிட்ஸுக்கு கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மென் உமன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இந்த பாதிப்பு வரும். ஆனால் இதனால் நம்ம லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹவர்ஸ் இவங்க இதுலேயே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இவங்களோட ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப் எல்லாம் அவாய்ட் பண்ண வச்சிடும். ஓசிடிக்கு எந்த மாதிரியெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இது உங்கள் அப்சசிவ் தாட்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ண வைக்கும். செகண்ட், இஆர்பி, எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன். அப்படின்னா என்னன்னா, உங்கள் கம்பல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் அந்த ஃபியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அடுத்து மெடிகேஷன், எஸ்எஸ்ஆர்ஐ மாதிரியான மெடிகேஷன்ஸ்லாம் உங்கள் சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ண யூஸ் ஆகும். இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான், பட் கரெக்டான கைடன்ஸோட கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் சும்மா ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, புக்ஸ் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கிறவங்கள தான் ஓசிடின்னு கூப்பிடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு சியர்ஸ் ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.